இன்னைக்கு இஃப்தாருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வடையை வந்து பக்கத்து வீட்டோட ஷேர் பண்ணியிருந்தோம். அவங்களுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு வச்சிருந்தாச்சு. எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தோசை சாப்பிடணும்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா வந்து வடை பஜ்ஜி எல்லாத்தையும் வந்து அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி எல்லாத்தையும் அடிச்சுடுவோம் ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரோஸ் மில்கையும் கொடுத்தாங்க. சரின்னு அதையும் தின்னுட்டேன். இந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் திடீர்னு வந்து எனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி என்னவோ கொடுத்தான். என்னன்னு திறந்து பார்த்தா பழைய சாஃப்ட்னரு. சரி பரவாயில்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுட்டேன். அதுக்கடுத்து வாட்டர்மெலன் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இன்னைக்கு காலையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சஹருக்கு வந்து மீன் குழம்பு, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காரல் மீன் அதை வச்சு ஒரு வாட்டி நான் ரெசிபி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தேங்காய் பால்லாம் ஊற்றி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் ரசம்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி வச்சு அதுக்கு வந்து இந்த மீனை போட்டு என்னமோ பண்ணி வச்சுருப்பேன். சூப்பராக இருந்துச்சு. அதே தான் திரும்பவுமே ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து அம்மாட்ட சொல்லி அவங்கள செய்ய சொல்லிட்டு நான் மட்டும்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு நேராக நோன்பு வைக்க வந்துட்டேன். ஆனால் நான் அதை சாப்பிடல. எனக்கு பார்த்தோம் அப்படின்னா பழைய கனவாக இருந்துச்சு. இதை இன்னும் 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன்.